அழகு இயற்கையில கிடைக்கிற பொருட்கள் வச்சு நம்ம செய்யற ஃபேஸ் பேக் தைலங்கள் இல்ல எண்ணெய்கள்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன விதத்துலலாம் அது உதவியா இருக்கு அப்படிங்கறது சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரம் ஹெர்பல்ஸ். வேதாஸ் ஆரம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. ஆரம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் ஃபேர்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ். ஆரம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆரம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி. கைபேசி 9845911979. தொலைபேசி 0442485216. பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அழகோ அழகு. அழகோ அழகு நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் உங்க உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அழகு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இயற்கையான முறையில தீர்வு காணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கும் நம்மளோட இருக்காங்க அழகு கலை நிபுணர் திருமதி ராஜமுரளி அவர்கள். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். பிரைட்டான ஒரு ஸ்மைல் இல்ல? நான் டல்லா இருந்து ஷோ ஸ்டார்ட் ஆனா கூட உங்க சீக்கிரத்தை பார்த்து எனக்கு எனர்ஜி வந்துடும். ஸோ மேம், ரொம்ப வாரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமே எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நீங்க சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் குழந்தைங்கள்ல இருந்து, சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து 60+ வரைக்குமே. ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன வெரைட்டியான ஒரு விஷயம் இன்னைக்கு என்னன்னாக்கா, பொதுவா எல்லாம் ஆயிலி ஸ்கின்னுக்கு, அப்புறமா ஜென்ரலா எண்ணெய் பசை இருந்தாக்கா உங்களுக்கு பருக்கள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அவங்கள சமாதானப்படுத்தினாலும் பருக்கள் இருக்கவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான். அவங்க அந்த டென்ஷனே அவங்க பருக்களை ஜாஸ்தி ஆக்கும் முதல்ல. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க இது சரியா போகுமா, நம்மளோட ஸ்கின் பழையபடி எல்லாரையும் போல என்னோட சருமம் ஆகுமா, அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ முதல்ல நம்ம பருக்களுக்கான ஒரு பேக், பிம்பிள் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேதாஸ் பிம்பிள் பேக்னு ஒன்று இருக்கு. இது என்ன யுனிக் ப்ராடக்ட் ஃபார் ஒன்லி பிம்பிள். ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்து அதனால ஒரு சிவியரா ஆயிட்டு அவங்களுக்கு போர்ஸ் எல்லாம் பள்ளமா ஆகும். அவங்களுக்கு கூட இது திஸ் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட். என்னன்னாக்கா அடையாளமே தெரியாம போகும். பருக்கள் போர்ஸ், அதாவது அந்த போர்ஸ் ஓபன் போர்ஸோ இல்ல ரொம்ப பள்ளமா விழுந்த அடையாளமோ அது ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்கும். அந்த அடையாளம் போகிறதுக்கு அங்க உபயோகப்படுத்துறது எப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். சேம் பேக் தான் அதுக்கும். பட் அதுல ஹவு தே ஹாவ் டு யூஸ். ரொம்ப பள்ளமா இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த பவுடரை கொஞ்சம் வச்சு அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் கொடுத்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா நாளடைவுல அந்த பள்ளமும் மறைஞ்சு போயிடும். சோ திஸ் இஸ் a unique product only for pimples. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இதுவும் நார்மலா இயற்கையா நம்ம கிட்ட இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை பொருட்கள். இதுல மெயினா மிளகு, எல்லாருக்குமே தெரிஞ்சது மிளகு. அடுத்ததா லவங்கம், அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஜாதிக்காய் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப 2-3 வாரமா சொல்லி ஜாதிக்காய் பத்தி, அதுவும் இருக்கு. இது எல்லாத்தையும் தவிர இந்த புதினா, புதினா இந்த பிம்பிள்ஸுக்கு இருக்கிறவங்களுக்கு புதினா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எதனால புதினா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னாக்கா, பிம்பிள்ஸுக்கு அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால மட்டும் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகுறது இல்ல, ஆக்னே டர்ன் அவுட் ஆகுறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மெயினா இவங்களுக்கு ஜாஸ்தி ஆகிறது எப்படின்னாக்கா, இஃப் தே ஆர் அசிடிக். அசிடிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த சிவியரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இவங்க என்ன செய்யலாம்னாக்கா, இப்ப நம்ம அசிடிசிட்டிக்கு என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், ஓமம் ரொம்ப நல்லா சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓமம்க்கு அடுத்தது ஓமம் டைஜஷனுக்கு நல்லது. ஆனா புதினா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். இப்ப எந்த மாதிரி ஒரு ரீசன்ல அந்த சிவியர் ஆனாலும் இந்த புதினாவை கலக்கும் பொழுது புதினா,
மிளகு, லவங்கம், இந்த ஜாதிக்காய் எல்லாமா சேர்ந்து கலக்கும்போது புதினா என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து இப்போ ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இந்த ஒரு முதல்ல ஃபார்ம் ஆகிறத இது தடுக்கும். சரி. ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகாமையே தடுக்கிறதுக்கு புதினா. அடுத்தது வந்து பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆன பிறமா அது சிவியரா ஆகாம இருக்கிறதுக்காக ஜாதிக்காய் காமிங் எஃபெக்ட கொடுத்து அது வந்து சிவியர் ஆகாம பார்த்துக்கும். மிளகு வந்து அந்த ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகி சீழெல்லாம் வந்ததுன்னா கூட இந்த பேக்ல அது கலந்துருக்கிறதுனால அதுவும் வந்து சப்சைட் ஆகும். ஆக்சுவலா வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல பேக் மாதிரி போடும்போது கொஞ்சம் அதை கலக்கும் பொழுதே கொஞ்சம் திக்கா கலந்து அந்த ஒரு ஸ்பாட்ல அப்படியே வச்சாங்கன்னா, இது மாதிரி தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும்போது அது அப்படியே விழும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கும். இத மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருந்துதான் நம்ம இதுல எல்லாமே கலக்குறோம். சோ இதுல என்ன பொருட்கள் கலந்துருக்குன்னா, புதினா இருக்கு, லவங்கம் இருக்கு, மிளகு இருக்கு, வால்நட் வந்து இந்த ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்து எல்லாமே ஒரு ஹீட் டெவலப் பண்ணும். ஸோ வால்நட் வில் கிவ் கொஞ்சம் வந்து ஒரு கூலிங் எஃபெக்டை ஸ்கின்னுக்கு கொடுத்து சருமத்தை வந்து கொஞ்சம் ஒரு அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். இந்த பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் கரகரன்னு இருக்கும், யூனிஃபார்மா இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குறை இருக்கும். அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாம நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்கின்னையும் மறுபடியும் கொண்டு வரதுக்காக நம்ம அதுல வால்நட் கலக்கிறோம். ஸோ இந்த வால்நட்டோட இன்னும் கொஞ்சம் கிரெயின்ஸ் எல்லா பேக்லயுமே ஏதான ஒரு கிரெயின்ஸ் வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கோ அது மிக்சிங்கோ அண்ட் தென் ஒரு ப்ரிசர்வேட்டிவாவோ இது எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம இயற்கையாவே இருக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்கிறதுனால ஒரு டவுட் வரும், இதுக்கெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் எப்படி, ஷெல்ஃப் டைம் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை எழுப்பும். ஆனா எங்களோட தயாரிப்புகள்ல எப்படின்னாக்கா, நம்ம ஒரு காம்பினேஷன் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், அந்த ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் நாங்க யூஸ் பண்றது அதுவே ஒரு ப்ரிசர்வேட்டிவாவும் ஒர்க் பண்ணும். சோ அந்த வகையில இதுல ப்ரிசர்வேட்டிவா மிளகும் ஜாதிக்காயும் ஒர்க் பண்றது. அந்த வால்நட் வந்து ஆக்சுவலா வால்நட் கலக்கும் போது ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பா தேவை. சரி. ஏன்னா அது வந்து ஒரு எண்ணெய் பசைய கொடுக்கும் இல்லையா, அதனால வால்நட்க்கு அது மாய்ஸ்சர் இருக்கும். அதனால வால்நட் கலக்கும் பொழுதே, வால்நட் இருக்குன்னு சொல்லும் பொழுதே இதுக்கு ஷெல்ஃப் டைம் எப்படிங்கிற ஒரு டவுட் வரும். பட் அது அதர் திங்ஸ் அண்ட் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் அதுல கொஞ்சம் வெட்டி வேர் ஆட் பண்ணுவோம். இந்த வேர்கள் நிறைய நாங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் கடைசியில ஆட் பண்ணுவோம். தட் இஸ் a ரியல் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் ஆல் த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈரத்தன்மை, ஈரப்பசை இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் நாங்க ஆட் பண்ணும் பொழுது கூட அதுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் டைம் கொடுக்கும். அதே மாதிரி வந்து எல்லாமே இப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கலக்கும் போது பருக்கள் இருக்கிறவங்களை பேஸ் பண்ணி பண்ணினாலும் அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கொடுக்க கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. நம்ம இதெல்லாம் வந்து ஒரு காரத்தன்மை இருக்கிறது. இப்ப லவங்கம் சரி, மிளகு, ஈவன் புதினா, இது எல்லாமே ஒரு காரத்தன்மையை கொடுக்கும். இதை போடும்போது எரிச்சல் வருமா அப்படின்னாக்கா அந்த லெவல்ல வந்து ஒரு காம்பினேஷன் கொடுக்கும்போது அதுல வால்நட் கலக்கும்போது அந்த ஒரு காரத்தன்மையை அது எடுக்கும். அது சப்ளிமெண்ட் பண்ணறதுக்காக ஜாதிக்காயும் அதே மாதிரிதான் சப்ளிமெண்டிங் இந்த ஒரு அதர் ப்ராடக்ட்ஸ் அது கொடுக்கற தன்மையை வந்து சப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் கலக்கிறது. ஸோ இந்த பிம்பிள் பேக்கை இவங்க யூஸ் பண்றது எப்படின்னாக்கா, நல்ல ஒரு வார்ம் வாட்டர், ஐ மீன் அபவ் வார்ம் வாட்டர், அந்த லெவல்ல இருக்கிற தண்ணியில கலந்துட்டு நல்ல ஹோல் ஃபேஸ்ல, டீனேஜ்ல இருக்கவங்க பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லாம ஹோல் ஃபேஸும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி டீனேஜ் ப்ராப்ளம்ல நிறைய பேருக்கு வந்து ஆக்னே நாட் ஓன்லி இன் த ஃபேஸ், அவங்களுக்கு வந்து நெக்ல வரும், பேக்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதெல்லாம் பெரிய பெரிய கட்டி மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். அவங்க எல்லாருக்கும் இது வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா அந்த ஒரு கட்டி மாதிரி இருக்கிறது கொஞ்ச நாள் ஆனோம்னே அதுல இருந்து பஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். சரி, இந்த மாதிரி லெவல்ல இருக்கிறதுக்கு
இந்த பிம்பிள் பேக்கை ரெகுலரா இவங்க வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது இருந்த இடம் தெரியாம போகிறதோட மறுபடியும் வராம இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து அது சருமத்துக்கு இந்த மாதிரியான ஒரு டோனிங் கொடுக்கறது. ஸோ எண்ணெய் பசை இருந்தாலும் சரி, இது முதல்ல வந்து பிளாக் ஹெட்ஸ் வரத நிறுத்திடும். ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜ்லயே வந்து அது ஸ்டாப் பண்றதுனால மேல மேல போய் அது வந்து பெரிய பிம்பிள்ஸா மாறி பருக்கள் வந்து ஒரு கட்டிகளா உருவாகிறது அது மாதிரி எல்லாம் இல்லாம ஹோல் பேக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த இதெல்லாம் போயிட்டு அந்த அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கும். அடையாளம் இருக்கிறவங்க அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது அந்த அடையாளமும் மறையும். ஏன்னா அடையாளம் இருக்கிறச்சே ஒரே ஒரு இது என்னன்னா மறுபடியும் அந்த இடத்துல வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அடையாளம் இருக்கிற வரைக்கும் இவங்க போட்டுட்டே இருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்க சொன்னீங்க பிம்பிள் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃபேஷியல் ஹேர்னால தான் வந்துட்டு பிம்பிள் வருது அப்படின்னு. சோ அந்த டீனேஜ் பேக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்க? டீனேஜ் பேக் அப்படிங்கிறது ஃபேஷியல் ஹேர்ஸ் வர that is more of for a girl. ஓகே. ஏன்னா இப்போ பாய்ஸ்க்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. பட் பாய்ஸ்க்கும் வந்து அதை நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் இஃப் இட் இஸ் மோர் ரொம்ப வேர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தாதான். இல்லைன்னா அவங்க வந்து இந்த டீனேஜ் பேக் ரொம்ப பிம்பிள்ஸோட வந்தாங்கன்னா முதல்ல கிளியர் த ஃபேஸ். பிம்பிள்ஸ் முதல்ல நம்ம எடுத்து போனாதான் அடுத்தது வந்து பேக் போட்டு ஸ்கின் வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு க்ளோவை கொண்டு வருதோ கம்ப்ளெக்ஷனை கொண்டு வருதோ எப்போ பாசிபிள்னா முதல்ல பிம்பிள்ஸ் ஃபேஸை விட்டு போகணும். சரி. ஸோ அந்த பருக்கள் முகத்துல நிறைய இருக்கும் பொழுது நீங்க எதை செஞ்சாலும் அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும்னு தெரியாது. ஸோ பிம்பிள்ஸ் ரொம்ப இருக்கிறவங்க முதல்ல வந்து பருக்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த பிம்பிள் பேக்கை யூஸ் பண்ணுங்க. இந்த டீனேஜ் பேக் எல்லாம் எப்படின்னாக்கா அது பருக்கள் வராது, அவங்களுக்கு வந்து பருக்களா இருக்காது. அது பார்த்தாக்கா ஒரு ரேஷஸ் மாதிரி டெவலப் ஆகும். இந்த ஹேர்ஸ் அன்வான்ட் ஹேர்ஸ்னால ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களா நினைச்சுக்கிறது அது பருக்கள் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் வந்து பருக்கள் கிடையாது. இவங்க என்னன்னா மெட்லிங்ல வந்து ஃபேஸ்ல கிள்ளும் பொழுது அந்த ஃபாலிகல்ஸ் ஆஃப் த ஹேர் வந்து அது ரூட்லேருந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து வெடிக்கிறது. பட் தட் கேன் நாட் பி கன்சிடர் அஸ் எ பிம்பிள். ஓகே. ஸோ தட் இஸ் இந்த பிம்பிள்ங்கிறது ஐ மீன் ஈஸ்ட்ரோஜன்னாலையும் இல்ல ஃபார் பாய்ஸ் வேரியஸ் ரீசன்ஸ்னாலையும் வருது பிம்பிள்ஸ்ங்கிறது. பட் இந்த ஃபேஷியல் ஹேருங்கிறது அதுவும் வந்து டீனேஜ் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது. அது பியூபர்ட்டி ஆரம்பிக்கச்சிருந்து அதே மாதிரி பாய்ஸ்க்கு அடாலசன்ஸ்லேருந்தே வருது. அதுக்கு அது வந்து பருக்கள் வரத்துக்கான காரணம் இல்லை. அது வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பொறியா வரும்போது அவங்களா நினைக்கிறது நம்மளுக்கு எண்ணெய் பசை இருக்கு அதனால வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு அது காரணம் இல்ல. சோ ஃபேஷியல் ஹேர்ஸ்னால வர ரேஷஸோ இல்ல வந்து ப்ரொஜெக்டடா எதனா சின்ன சின்ன பாயில்ஸ்லோ வந்ததுன்னா அது வந்து பருக்கள் நினைச்சுட்டு பருக்களுக்கான ஒரு கிடையாது, அதுக்கு வந்து தனி. சரி, அதனாலதான் அது வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்றோம் அந்த பேக்க. we don't call it as a pimple pack. ஆக்சுவலி அது வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க போட்டா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே. அதே மாதிரி இதுல பெரிய ஒரு வசதி என்னன்னாக்கா இப்ப நம்ம வந்து இத மாதிரி எல்லாமே இயற்கையை சார்ந்தே நம்ம எல்லாம் செய்யறதுனால நீங்க மாத்தி ஏதான ஒரு பேக்க போட்டுட்டீங்கன்னா கூட we say so many packs scrubs எல்லாம் சொல்றோம். இதுல வந்து எனக்கு இத பேரை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கும். ஒரே ஒரு ப்ராடக்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளெக்ஷன் பிளஸ்ன்னு இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தா கூட அதை பார்த்தோன்னே அதை எடுத்துருவாங்க. அதை எடுத்து யார் வேணா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதுனால அது there is nothing wrong in that. அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்ல. கம்ப்ளெக்ஷன் பிளஸ்ல வந்து கம்ப்ளெக்ஷன் கொடுக்கறதுக்கான பொருட்கள் இருக்கு, அவ்வளவுதான். உங்களோட பிரச்சனை வேற எதான இருந்ததுன்னா நீங்க அதையும் எடுத்துக்கலாம், சைட் பை சைடு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க கேக்குற மாதிரி இதுக்காக அதை யூஸ் பண்ணலாமா அதுக்காக இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது நீங்க எந்த டைம்ல வேணா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எது பெட்டர் என்னோட ஸ்கின்னுக்கு, திஸ் இஸ் த கேஸ் அப்படின்னு சொன்னாக்கா we are ready to say that. அப்படி இல்ல நீங்களா சூஸ் பண்ணி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் இருக்கு அதனால பிம்பிள் பேக், எனக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கு அதனால எனக்கு வந்து இந்த டீனேஜ் பேக், அப்புறமா ஸ்பெஷல் ஹேர் வீக்கனிங் பவுடர்னு கூட ஒண்ணு வச்சிருக்கோம், அது தனியா. சோ அந்த மாதிரி you decide and buy அப்படினாலும் there is nothing wrong in that. Because nothing is going to go worse. கண்டிப்பா. Yeah, so
சிவியரான பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக் இது இல்லையா? சோ இது வந்துட்டு நம்ம வந்து எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ் மா. எஸ் எக்ஸாக்ட்லி, எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ். ஏன்னா பாய்ஸ்க்கு தான் வந்து பிம்பிள்ஸ் வந்ததுன்னாக்கா அவங்களுக்கு வந்து பெருசா வந்ததுன்னா மார்க்ஸ் நின்னு போயிடும், அதுக்கப்புறம் இந்த ஸ்கேர் எல்லாம் நிற்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கை யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். சூப்பர் மேம். ஸோ கண்டிப்பா சிவியரான பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சூப்பரான பேக் பார்த்திருக்கோம். அடுத்து தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்னென்ன பேக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக். ஓகே. ஆரம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் ஃபேர்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ். ஆரம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆரம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி, கைபேசி 9841591179, தொலைபேசி 0442485219. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது அழகோ அழகு. இந்த நிகழ்ச்சியில வந்து அழகு கலை நிபுணர் ராஜமுரளி அவங்க நம்மளோட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். மேம், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் மென்னுக்கான பிம்பிள். மென்னுக்கான சொல்லிடாதீங்க, அது எல்லாருக்கும் தான். ஓகே, எஸ்பெஷலி ஃபார் men. எஸ்பெஷலி ஃபார் men. பிம்பிள் பேக்னா அவங்களுக்கு மட்டும் சொத்து இல்ல. முக்கியமா அவங்களுக்கு கோவம் வந்துற போறது மென் எல்லாம் கிட்ட எங்களுக்கு மட்டுமான இது பிம்பிள்ஸ்ங்கிறது எங்களுக்கு மட்டுமான சொத்தான சண்டைக்கு வரப்போறாங்க. அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க, அது கோவப்பட மாட்டாங்க. அப்போ இப்ப நம்ம பேக்கா பாத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஒரு ஸ்க்ரப் தான் பார்க்க போறோம்னு எனக்கு தெரியும். ஒரு சேஞ்ச் அவருக்காக. சரி பரவாயில்ல, சரியா கெஸ் பண்ணிட்டீங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. சோ உங்களோட கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேல, சோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணி. டிராவல் ஹஸ் ஹெல்ப்ட். எஸ் எக்ஸாக்ட்லி. சோ மேம், அடுத்து என்ன ஸ்க்ரப் பார்க்க போறோம்? இப்போ வந்து ஸ்க்ரப் பேக்ஸ் எல்லாம் நம்ம போடுறது அது வந்து அந்தந்த பர்பஸ்க்காக நம்ம போடுறோம். ஸ்க்ரப் அப்படிங்கிறது எதுக்குன்னா இட் இஸ் ஃபார் எக்ஸ்ஃபோலியேஷன். ஓகே. எக்ஸ்ஃபோலியேஷன், அதர்வைஸ் இட் இஸ் ரிஜுவினேஷன். எது எப்படி ஆனாலும் டெட் செல்ஸ் போயிட்டு புதுசா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது இந்த ஸ்க்ரப்போட பர்பஸ். வை எ ஸ்க்ரப் இஸ் யூஸ்ட் அப்படின்னும்போது அந்த மாதிரி ஸ்க்ரப்ல நம்ம நிறைய வெரைட்டிஸா பண்ணலாம். இப்ப ஸ்க்ரப் எல்லாம் பாத்தீங்கன்னா காஃபி சீட்ஸ்ல பண்றாங்க, டாமரின்ல பண்றாங்க. யூ நோ தட். இப்போ வந்து டாமரின் ஸ்க்ரப், ஆமா வருது. அதே மாதிரி ஸ்பைசி ஸ்க்ரப், அக்கார்டிங் டு த அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுறது ஸ்க்ரப்புக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்க்ரப்ல வெரைட்டிஸா பண்ணலாம். பட் என்னதான் வெரைட்டிஸ கொண்டு வந்தாலும் யாருமே எந்த ஒரு வெரைட்டியும் அடிச்சுக்க முடியாத ஒண்ணு இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப். பிகாஸ் நோ ஒன் வில் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் இட். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அது ரிஜுவினேஷன் மட்டும் பண்ணாம அது ஒரு ஃப்ராக்ரன்ஸோட உங்க முகமோ சருமமோ நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸையும் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால அண்ட் இட் இஸ் ஆல் அவைலபிள், எப்போதுமே கிடைக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு அந்த பூவெல்லாம் பார்க்கும் பொழுதே அதை உடனே எடுத்து யூஸ் பண்ணும்படியாக தோணும். இப்ப பாருங்களேன், இங்க செண்பக பூ இருக்கு, பேசிட்டு இருக்கும் போதே அதோட வாசனை அவ்வளவு இதுதான் இருக்கு. இது வந்து மறிக்குழுந்து. மறிக்குழுந்து லைக் நல்ல ஒரு மயக்கிற வாசனை. மறிக்குழுந்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மயக்கும் தன்மையை கொடுக்கும். மயக்கும் தன்மையை கொடுக்கறதுனால அதனால வந்து நம்மளுக்கு ஒரு கிடினஸ் வருங்கிறது இல்ல. இட்ஸ் சச் அ நைஸ் ஸ்மெல். நம்மள அறியாம நம்மள ஒரு மறக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுற ஒரு மலர் அது. ஸோ மறிக்கொழுந்து, செண்பகப்பூ, அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட பன்னீர் ரோஸ் நம்மளுக்கு எப்பவுமே கைவசம் இருக்கும். இது எல்லாம் தாண்டி ஆவாரம் பூ, அதை நான் இப்போ எடுத்துட்டு வரல. ஆவாரம் பூக்கு வந்து பேரே வந்து பொன் ஆவாரம் பூ அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பொன் கலரை கொடுக்குமா, தங்க மாதிரி. சோ அதுவே கோல்டு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. வந்து ஆவாரம் பூவே அந்த பூவோட நிறமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர்ல இருக்கும். அதே மாதிரி கோல்டன் கலரை நம்ம ஸ்கின்னுக்கும் கொடுக்கற தன்மை அதுகிட்ட இருக்குன்றதுனால அது பொன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா ஆவாரம்பூல வந்து ஒரு பாத் பவுடர் தயாரிச்சு உபயோகப்படுத்தும் போது கூட அந்த எஃபெக்ட நம்மளால உணர முடியும். பொதுவா வந்து அது ஒரு கலரை கொடுக்குங்கிறது. பட் ஆவாரம்பூ வந்து கலரை கொடுக்கறத விட அது ஆஸ் ஸ்க்ரப், அது கொஞ்சம் அந்த பவுடர் வந்து ரொம்ப ஃபைனா பண்ண முடியாது. ஆவாரம்பூ பவுடரை வந்து
நிறைய ஃபைன்ல கொண்டு வர முடியாது. அதனால அது வந்து பேக்காவோ இல்ல வேற எதுக்காவோ யூஸ் பண்றதை விட அதை வந்து ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்டோ அது கொடுக்கிற தன்மையோ அதை உபயோகப்படுத்துபவர்களுக்கு நல்லா உணர முடியும். ஸோ இது எல்லாமா சேர்த்து ஃப்ளோரல் ஸ்க்ரப்னு வரும்போது இதான் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் தான். பட் இதையும் தாண்டி மகிழம்பூன்னு ஒரு ஃப்ளவர் இருக்கு, அது கூட நம்ம ஆட் பண்ணலாம். மகிழம்பூ என்னன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பேர்லயே இருக்கு அந்த மகிழம்பூக்கு. சோ மகிழம்பூ வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இத மாதிரி வந்து செண்பகப்பூ யூஸ் பண்றோம், ரோஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி எங்களோட ஃப்ளோரல் ஸ்க்ரப்ல வி யூஸ் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் வந்து அந்த ஒரு ரம்யமான ஒரு வாசனைக்காக அது வந்து மனோரஞ்சிதம்னு பேர் வந்துதான் என்ன தெரியாது. பட் மனோரஞ்சிதம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரப்புக்கு பண்ணும்போது நம்ம உபயோகப்படுத்தும் போதே அந்த ஒரு காம்பினேஷனை கலந்து அது ரெடி ஆயிட்டு வரும்போதே நம்மள அறியாம அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இதை வந்து நாங்க ஒவ்வொரு பேட்ச்லயும் இந்த தயாரிப்புகள் செய்யும் பொழுதும் அதை நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன் நான். அது வந்து உபயோகப்படுத்துறவங்களுக்கும் அதே மாதிரி தன்மையை கொடுக்கும். இந்த ஸ்க்ரப்பை நீங்க இதோட நம்ம ஸ்க்ரப் அப்படின்னு வரும்போது அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அந்த கோர்ஸ் ஃபார்ம்ல வர்றதுக்கு கூட பயத்தம் பருப்பு, இந்த பயறு கூடாது, பாசி பயறு சொல்லுமே, அது இல்லாம அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பயத்தம் பருப்பும் வச்சுக்கிறது. அது பயத்தம் பருப்பு பிளஸ் கொஞ்சம் வெட்டி வேர். பயத்தம் பருப்புனா பச்சை கலர்ல இருக்கிறது அது பாசி பயிறு. மஞ்சள் கலர். உங்களுக்கு நான் அது கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. நீ மஞ்சளா பச்சையா அப்படி கேக்குறத பார்த்தா கன்ஃபியூஷன். ஓகே சொல்லுங்க. ஓகே, are you clear now? Yes, yes. Okay. So பயத்தம் பருப்பு வியூவர்ஸ்க்கு கிளியர் ஆயிடுது, உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? சரி. சோ பயத்தம் பருப்போட இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரவை ஃபார்ம்ல தயாரிச்சு அதுதான் இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப் இதோ இங்க இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதை யூஸ் பண்றதுக்கும் நீங்க வாரத்துல 2 தடவை இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப்ப ஹோல் பாடி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணுங்க. வாரத்துல 2 நாள். ஒரு நடுவுல ஒரு நாள் முகத்துக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இத மாதிரி யூஸ் பண்ணும்போது the rejuvenation happens always. நீங்க வந்து இத ரிஜுவினேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டாலாம் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது இப்ப இருக்கிற பொல்யூஷன்ல நம்மளோட ஸ்கின்ல வந்து என்னென்ன டெபாசிட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் வந்து ஒரு வீக்லி thrice ஆர் alternate டேஸ் அது மாதிரி வச்சுட்டு எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் லைக் ஃபேஸ், ஹேண்ட்ஸ், ஃபீட் இதெல்லாம் வந்து alternate டேஸா யூஸ் பண்ணிட்டு ஹோல் பாடியா வாரத்தை 2 தடவை யூஸ் பண்றது த பெஸ்ட் ஸ்கின்னை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது எங்கேனா டேனிங் ஆயிருந்தாலும் டேனிங் இதுவும் குறையும். அதாவது இது இந்த ஒரு டேன் ஆறுதுன்றது நீங்க எப்போ உணர்வீங்கன்னா, இத போல ஒரு எக்ஸ்போலியேஷன் இல்லாம ஒரு ரிஜுவினேஷன் இல்லாம இருக்கிற ஸ்கின்னுக்கு தொடர்ந்து வெயிலே போயிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. ஐ மீன் ஃபார் மத்தியானம் குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து வெயிலே போறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டேன் எஃபெக்ட் இருக்கும். இவங்க வந்து இதை ரெகுலரா பண்ணிக்கும் போது அந்த டேன் வந்து அவங்கள வந்து இந்த சன் ரேஸ்ல இருந்து வந்து சருமம் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இந்த ஸ்க்ரப் பாத்துக்கும். So you don't have to wait for the tan and then work for it to get rid of it. tan வந்தா தான் நம்ம வந்து போடணும். tan வரதுக்கு முன்னாடி இத பாத்துக்கிறோம். சோ இது வந்து முதல்ல வந்து பாத்துட்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு tan வந்து பிக்மெண்டேஷன் அது இதெல்லாம் வராமையே நம்மள பாத்துக்கிறதுக்கு இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப் ஹெல்ப் பண்ணும். சோ வியூவர்ஸ் எல்லாரும் இந்த வேதாஸ் ஃப்ளோரல் ஸ்க்ரப்பை வாங்கி யார் யூஸ் பண்ணலாம், எந்த வயசு, எப்போ யூஸ் பண்ணலாம், அது மாதிரி எல்லாம் நினைக்காம ஜஸ்ட் பை திஸ் அண்ட் யூஸ் இட் அஸ் a whole family scrub. சோ ஃப்ளோரல் ஸ்க்ரப் வந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணலாம், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கறது அதோட ஒரு முக்கியமான விஷயம். சோ நமக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா நமக்கு அந்த மலர்களோட தன்மை வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சூப்பரான ஸ்க்ரப் ஒன்னு பாத்துட்டோம் மேம். அடுத்து என்ன பேக்? ஒரு ஸ்மால் சின்னதா ஒரு பேக். இது என்னன்னாக்கா குட்டியா, அது எப்படின்னாக்கா நம்ம வந்து ரெகுலரா துளசியை பார்த்துட்டே இருக்கோம். துளசியை வந்து பாக்குறது ஒரு நம்மளுக்கு வந்து அதை ஸ்மெல் பண்றது, இன்ஹேல் பண்றது எல்லாமே ஒரு பிரீதிங்க்கு ரொம்ப நல்லது. அந்த இன்ஹேல் பண்றதே இட் இஸ் குட். நார்மலி வந்து வீசிங் இருக்கவங்க கூட துளசி செடி எப்படி சுத்தி வந்தாலே உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் யூ இன்ஹேல் தட்
அப்படிங்கிறது அந்த ஸ்மெல்லே. அதே துளசிய அந்த இன்ஹேல் பண்ணும்போது இத்தனை எஃபெக்ட் கொடுக்கற துளசி நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல எஃபெக்ட கொடுக்கும். அந்த துளசியோட கொஞ்சம் இந்த பன்னீர் ரோஸும் கலந்து இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஓட்ஸை யூஸ் பண்றோம். நாட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம ஓட்ஸ் சொல்லிட்டேன் நான் இதுக்கு. சோ இது மூணுமா சேர்ந்து ஒரு ஸ்மால் லெவல்ல ஒரு பேக் நல்லா நைஸா அது வந்து ஃபைனா இருக்கும். அதுதான் இந்த துளசி பேக். துளசி பேக் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கும். அது கொஞ்சம் கிரீனிஷ் கலரா இருக்கும். இது வந்து ரெகுலரா நீங்க வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு யூ கேன் யூஸ் இட். இந்த பேக் எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க ஒரு பேக் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைக்காம ஜஸ்ட் லைக் கிவ் அ வாஷ் வித் தட். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாவும் அந்த சருமத்துக்கு நம்ம ஃபீலே நல்லா இருக்கும். அதை போட்டு நம்ம ஓட்ஸ் வந்து கிளென்ஸ், அது வந்து இட்ஸ் அ கிளென்சர் அண்ட் இது ரெண்டும் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதுவும் வந்து இட் ஹாஸ் இட்ஸ் மெடிசினல் எஃபெக்ட் இருக்கிறதுனால துளசியே நல்லது. ஸ்மால் லெவல்ல நம்ம கொஞ்சம் இந்த பேக் வச்சிருந்தோம்னா ரெடியா இதை வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். எனி டைம் நீங்க வந்து இது யூஸ் பண்றதுக்கு டைம் கிடையாது, அதுக்கு வந்து frequency கிடையாது. you can use it just like that as a wash. Just you feel very dull, you feel very tired or you feel sleepy also. அந்த மாதிரி யாரெல்லாம் தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்றீங்களோ you can go for it. Just பேக் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம பார்த்த மூணுமே பாத்தீங்கன்னா இது நம்ம வாங்கி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மேம் சொன்ன மாதிரி இந்த பேக்கை போட்டுமே வாங்கிட்டோம், காசு கொடுத்து வாங்கிட்டோம், அதை இனிமே காலைக்கு அதை அப்ளை பண்ணி அதை கழுவி அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காம வாங்கணும்னா அது ஒரு பெரிய வேலையா பார்க்காம நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு எப்படி நீங்க பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து உங்களோட அழகு மேல நீங்க தான் அக்கறைப்படணும். நாங்க வந்து சொல்லதான் செய்வேன் மேம், அது யூஸ் பண்றது யூஸ் பண்றது நீங்க தான். அதனால வாங்குறத மட்டும் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும். அதனால வாங்குறத முதல்ல பாருங்க, அப்புறம் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோட யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க யூஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸோட டெஃபினெட்லா இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்கு நாங்க ஒரு கேரண்டி இல்லையா? இன்னைக்கு வந்து 3 சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பார்த்திருக்கோம் மேம். என்னென்ன சொல்லுங்க. மறுபடியும் முதல்ல இருந்து துளசி பேக் பார்த்தோம், ஃப்ளாரல் ஸ்க்ரப் பார்த்திருக்கோம், அதே மாதிரி பிம்பிள் பேக் பார்த்திருக்கோம். ஓகேயா, சூப்பர். நான் வந்து கரெக்டா சொல்றேன். 2 பேக் ஒரு ஸ்க்ரப் பார்த்திருக்கோம். சோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து முக்கியமா 100% ஹெர்பல்ல பண்ணிருக்கிறது அப்படிங்கறது அதோட ஸ்பெஷாலிட்டியே. சோ இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from ராகினி. ஆரம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் ஃபேர்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ். ஆரம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆரம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி, கைபேசி 9844911979, தொலைபேசி 044248521996.